எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில இருக்க சாத்தூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. விருதுநகர்ல இருக்க சாத்தூர் தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலக்ஷன்கள்ல அதிமுக 1977, 1980, 1984, 2011, 2016ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா 1989, 1996, 2001, 2006, 2021ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1962ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்து ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1971லயும், தாயக மறுமலர்ச்சி கழகம் வந்து 1991லும் இந்த இடத்துல வந்து இந்த 1991ல பார்த்தீங்க அப்படின்னா கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அதாவது டி.ஆர். ராஜேந்திரன் அவர் இருக்கார்ல, அவரோட ஆரம்பிச்ச தாயக மறுமலர்ச்சி கழகத்துல இருந்து இந்த 2 தொகுதி பெற்றாங்க. அதுல இருந்து சாத்தூர் ஆகும். அடுத்து சுவேந்திரா பாட்டி 1967ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சாத்தூர் தொகுதியில 16 எலெக்ஷன்கள்ல 5 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும், 1 முறை வந்து தாயக மறுமலர்ச்சி கழகம் வந்து ஒரு தடவையும், இந்த சுவேந்திரா பாட்டி ஒரு தடவையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சாத்தூர் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்.ஜி. சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 71,513 வாக்குகளும் 41% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே சார்பில் இந்த இடத்துல வி. சீனிவாசன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 67,086 வாக்குகளும் 38.50% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல மறுமலர்ச்சி திராவிட கழகத்துக்கு அதாவது மதிமுக கொடுத்திருக்காங்க. அவங்க ஏ.ஆர். ரகுராமன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 25,442 வாக்குகளும் 14.60% பெற்று மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கி இந்த இடத்துல டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்தது பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் கணபதி பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 3,407 வாக்குகளும் 2% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மீண்டும் திமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரகுராமன் அவர் தான் போட்டியிட்டு 74,174 வாக்குகளும் 38.90% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ஆர்.கே. ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 62,995 வாக்குகளும் 33.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 3வது இடத்துல எம்.எஸ்.ஆர். ரவிவர்மன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 32,916 வாக்குகளும் 17.30% பெற்று மிகப்பெரிய அளவில் வந்து சாத்தூர் தொகுதியில் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க சரிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் கே. பாண்டி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 12,626 வாக்குகளும் 6.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட காரணத்தினால அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. அடுத்து சாத்தூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019ல் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பி. மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 89,291 வாக்குகளும் 42.39% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை ஆர். அழகிரிசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 64,685 வாக்குகளும் 30.71% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1% வாக்குகளை பக்கமாக பெற்றிருக்காங்க மக்களே. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய 10% வாக்குகள் பக்கமாக பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வந்து அது அதிமுகவோட வெற்றியை பாதிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் அருள்மொழி தேவன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 7,288 வாக்குகளும் 3.46% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க
3ஆம் இடத்த 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து 10% பெற்று 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில, அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில மாணிக் தாக்கூர் அவரே தான் போட்டிட்டு இருக்காரு. மாணிக் தாக்கூர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. 65,052 வாக்குகளும் 34.04% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில இந்த இடத்துல மீண்டும் தேமுதிக தான் குடுத்திருக்காங்க. அவிங்க பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் அப்படிங்கிறவரு, விஜயகாந்த் அவர்களின் முதல் மகனான அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில போட்டியிட்டு 59,238 வாக்குகளும் 31% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு டஃப்பான கேண்டிடேட்டா இருந்திருக்காரு திமுகக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, ராதிகா, சரத்குமார் அவிங்க தான் போட்டியிட்டு இருக்காங்க. நடிகையான ராதிகா தான் இவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க பார்த்தீங்க அப்படின்னா 24,733 வாக்குகளும் 12.94% பெற்று இந்த இடத்துல அவிங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில கௌசிக் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 12,247 வாக்குகளும் 6.41% பெற்று இந்த இடத்துல அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சாத்தூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்த மட்டும் 2016 41%, 2019 30.71%, 2021 33.10%, 2024 31% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகளை ஒரு கைக்குள்ள வச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து அதெல்லாம் கூட்டணிகளோட செயல்பட்ட காரணத்தினால இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த முறை எப்படி வந்து அதிமுக மீண்டு வரப்போறாங்க அப்படிங்கிற விருதுநகரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி மெயின்டெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப ரைஸ் ஆயிருக்காங்க. 2016 38.50%, 2019 42.39%, 2021 38.90%, 2024 34.04% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்களோட வெற்றிகளை வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த முறை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 0.9%, 2019 3.46%, 2021 6.6%, 2024 6.41% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சாத்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த வாக்காளர்களா 2,29,837 பேர் இந்த இடத்துல மொத்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா 1,11,981 ஆண்களும், 1,17,791 பெண்களும், 97 பெண்களும் இந்த இதுல வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் படையினரும் 59 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர்கள் நிலவரத்துல 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 37,850 ஆண்களும், 39,815 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 47,928 ஆண்களும், 50,417 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 26,204 ஆண்களும், 27,564 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட பலமும் இருக்கு. பட் ஆனா வந்து பெண்களும் அதிகமா இருக்காங்க. அடுத்து சாத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி எல்லாம் இருந்துச்சு இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் 1989 73.80%, 1991 66.20%, 1996 70.50%, 2001 62.70%, 2006 73%, 2011 82.20%, 2016 78.50%, 2021 80.20% பெற்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5ல் 4 பேர் வந்து வாக்காளர்களா இருக்காங்க. வாக்குகள் செலுத்துறதுல மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயம் தான். இது 5க்கு 5ஆ மாத்தணும், 10க்கு 10ஆ மாத்தணும், 100க்கு 100ஆ மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல, நம்மளோட தொகுதியில நம்ம இவ்வளோ கம்மியா வந்து வாக்குகள் செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை கண்டிப்பா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதாவது அதிகமா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதே வகையில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80.30% வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எந்த வகையில எப்படி வந்து 100ஆ பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆவலா இருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா சாத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 2026 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிக கூட இருக்கு மக்களே. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒன்று கணிசமான வாக்குகள் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பெற்றிருக்காங்க. என்னதான் 2016 கம்மியா வாங்கியிருந்தாலும் அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச காரணத்தினால அவங்களுக்கு அந்த வாக்குகள் சிதறி போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த தடவை வந்து அவங்களும் அவங்களோட தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப திமுக வெற்றி பெறுவதற்கான
வெற்றி முகத்தை காட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக பொறுத்தமட்டில் 39.85%ம் 73,547 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த தொகுதிக்கு மிகப்பெரிய அளவுல இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனா திமுக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல சாத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக, ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தோல்விகள் வந்து ஒரு கணிசமான ஒரு வித்தியாசத்துல தான் தோல்வியும் வெற்றியும் அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு உதவி இருக்காங்க. எப்படின்னா அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டு அதிமுகவை சரிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இவங்க வெற்றி வாய்ப்பை அதிமுக இழந்த காரணத்தினால திமுக கை மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்கள வந்து எகினஸ்டா இருக்க காரணத்தினால அவங்களுக்கும் ஒரு 15% வாக்குகள் இங்க இருக்கு மக்களே. கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா திமுகக்கும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது ஒரு கூட்டணியோட கண்டிப்பா செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பொது விதியா இருக்கு. இந்த 4 பேரும் இந்த 4 பேர்த்துல ஒருத்தரோட தான் அவங்க கண்டிப்பா இணைவாங்க. திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னதான் 60% இருந்தாலும் அதிமுகவோட வாய்ப்புகள் வந்து மிக அளவில் குறைவா இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க விஜய் அவர்களோட சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு ரிவல்யூஷன் கண்டிப்பா வந்து தென் மாவட்டங்களில் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி பண்ண போறோம், ஏன்னா எந்த வகையில பார்த்தாலும் அதிமுகக்கு இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இருக்கிற கட்சிக்காரங்களால மிகப்பெரிய அளவில் வந்து சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து ஈடுகட்டி எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் இருக்க இந்த 84 தொகுதியில் கண்டிப்பாக சொல்கிறேன், 84 தொகுதியில் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சாகணும். கண்டிப்பாக 30 to 40 தொகுதி ஜெயிச்சா மட்டும்தான் வெற்றி வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து என்னோட காணொலி மூலயமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சார் அவர்களே, நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்காக போராடணும். கண்டிப்பாக இந்த இது வந்து ஈஸி டு, அது என்னன்னா நம்ம மேற்கு மாவட்டங்களும் கிழக்கு மாவட்டங்களும் வடக்கு மாவட்டங்களும் மட்டும் நம்மளுக்கு எல்லாமே உதவிடும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த 164 தொகுதி மட்டும் நம்மளுக்கு போதாதுங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் 10.50%ம் 19,372 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் ஹைக்கில் இருக்க காரணத்தினால 2024 தேர்தலையே அவங்களோட வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்ந்திருந்தாலும் அந்த அளவுக்கு உயரல. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது 3 பேரும் ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு. ஏன்னா மாணிக் தாக்கூர் இருக்காரு, விஜய் பிரபாகரன் இருக்காரு, அப்புறம் ராதிகா சத்குமார் இருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் தாண்டி வந்து இவங்க வந்து தனிச்சு போட்டுட்டு 6% வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஒரு இம்பேக்டை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயம் இல்லை. அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறார் சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது உரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து இவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 8.69%ம் 16,038 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுவே வந்து அவங்க கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கூட்டணி பின்வருவற்றுள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தனிச்சு போட்டியிட்டு கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் மிகப்பெரிய அளவில், ஏன்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு என்ன ஒரு ஒரு நிதாவே எடுத்திருக்காரு, ஒரு சபதமா எடுத்திருக்காரு. கண்டிப்பா அதுல வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே. ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாரு, ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அவர் மீண்டும் வந்து ஆட்சி கட்டிலில், அதாவது இந்த முதல் தடவையா ஆட்சி கட்டில வருவாரா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திமுக கூட்டணியோட இந்த இடத்துல வந்து இணைந்து செயல்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து முடிவெடுக்கணும். அவர் ஏற்கனவே தெரிவிச்சிட்டார் மக்களே, கண்டிப்பாக நாங்கள் தனிச்சு தான் போடுறோம். ஏன்னா அவங்க வந்து வேட்பாளர் பட்டியல் கூட தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்க கூட்டணிகள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் அமையாது, கூட்டணிகள் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட நிலைமையை பொறுத்தளவுக்கு எப்படி நடக்கும், என்ன பண்ண போறாருங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இங்கே 10% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிட்டாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அதிமுகவோடையோ திமுகவோடையோ ஆதரவு தெரிவிக்கிற கட்சிக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு
நாம் தமிழர் கட்சியோட இணையறதுக்கு இருந்தா வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு தனிச்சு போட்டியிட்டா, அதாவது யங்ஸ்டர்ஸோட நிலையெல்லாம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 8.69% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனிச்சு போட்டியிட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத வந்து எப்படி விஜய் அவர்கள் கேரி ஓவர் பண்ணிட்டு போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஏன்னா நம்ம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கூட்டணிகள பற்றி விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த இடத்துலயும் விவாதிக்கல மக்களே. கண்டிப்பா விவாதிக்கல, சொல்லல. ஸோ கண்டிப்பா அந்த கட்சிக்காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது, கூட்டணி வேண்டாம், நாங்க எங்க தளபதிய நாங்க தான் வந்து முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற மாரி, அட்லி சொல்ற மாரி, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரில இருக்காங்க. கண்டிப்பா வந்து அது வந்து வசனங்கள் கரெக்ட்டா இருக்கலாம். பட் ஆனா வந்து இந்த எலக்ஷனுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமா இருக்கும் மக்களே. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். கூட்டணிகளோட செயல்பட்டா வெற்றி வாய்ப்புகள் கூடி, கண்டிப்பா வந்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்க கண்டிப்பா அ ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கான போராட்டங்கள் நீங்க மிகப்பெரிய அளவுல ஏற்படுத்தி தான் ஆகணும். ஸோ அத எப்படி விஜய் அவர்கள் கேரி ஓவர் பண்ணிட்டு போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய காசிப்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இவிங்க அவிங்களோட சேர்றாங்க, அவிங்க இவிங்களோட சேர்றாங்க. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு வரப்போகுது. கண்டிப்பா வந்தால் வந்து வெற்றி பெறுவதற்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. ஸோ அத வந்து ஏன்னா அது தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகளும், உறுப்பினர்கள் தான் யோசிக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தேடி புடிச்சு கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு என்னோட வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவதற்கு நீங்க நல்லா பாடுபடணும். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.